வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சனில். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பு ஸ்பெஷல் பால் பாயசம் தான் செஞ்சு பார்க்க போகிறோம். உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். அந்த நல்வாழ்த்துக்களோட நம்மளுடைய ஸ்பெஷலான பால் பாயசம் செய்கிறது எப்படின்றத இன்றைக்கி பார்ப்போமா. இந்த பால் பாயசம் பார்க்குறதுக்கும் கலர் அட்ராக்ஷனாக நல்லாயிருக்கும், அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. எல்லோரும் இந்த தமிழ் வருடப்பிறப்புக்கு வடை பாயசத்தோடு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க. அதோட இந்த பால் பாயசத்தையும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்ப்போம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பால் 1/2 லிட்டர் பாலை நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. அது 250 ml வர்ற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலில் நான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது 100 கிராம். அது தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கிடுவோம். அதுக்குள்ளே நம்ம பால் காய்ச்சிட்ருக்கோம்ல, அதில் ஒரு பிஞ்சு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இந்த குங்குமப்பூ எதுக்கு சேர்க்குறோன்னு சொன்னிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பால் நல்லா கலராக லைட்டு எல்லோ கலரோட பார்க்குறதுக்கு பாயசம் அழகாக நல்லா இருக்கும். அதுக்காண்டி தான். இன்னொரு பாத்திரத்தில் நான் ஒரு 5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். 5 கப்பு 500 ml. அதில் நம்ம கழுவி வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா வேக விடுங்க. இது நான் வெறும் கடாயில் ஒரு பாத்திரத்தில் தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் குக்கரில் கூட ரெடி பண்ணலாம். இந்த பார்த்தீங்களா, இப்போ நல்லா வெந்திருக்குன்னா ஒரு முக்காப்பாக தான் வெந்திருக்கு. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாயில் நம்ம சேமியா எடுத்துக்கிடுவோம். சேமியா நல்லா திக்காக இருக்க சேமியாவாக எடுத்துக்கோங்க. திக்காக இருக்க சேமியா வாங்கினீங்கன்னா அது நல்லா சேமியாவுக்கு ஒரு நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதை நல்லா இப்படி ஒடிச்சு கையில் ஒடிச்சு நொறுக்கி போட்டுக்கோங்க. அதோட 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. எதுக்கு இப்படி நெய் சேர்த்துட்டு சேமியா வறுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாயாசம் வாசமாக நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். அதுக்காண்டி தான். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாங்க. லைட்டாக லேசாக வறுத்து எடுத்திங்கன்னா போதும். நம்ம வறுத்தெடுத்த சேமியாவை ஜவ்வரிசி வேக வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் வேக விடுங்க. இதை பார்த்திங்களா, இப்படி அதாவது நம்ம சேமியாவும் ஜவ்வரிசியும் ரெண்டும் சேர்ந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு இந்த பக்குவத்துக்கு வெந்து வரணும். இப்போ இது கரெக்டான பக்குவமாக இருக்குது. இப்போ நீங்கள் 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. இது 1/4 கப்பு சுகர் எப்படின்னு கேட்டிங்கன்னா 120 கிராம் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/4 கப்பு சேர்த்தேன். நீங்கள் பாயாசம் ரொம்ப தித்திப்பாக வேணும், நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 150 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 120 கிராம் தான் எடுத்திருக்கேன். போதும். இந்தளவு சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பாயாசம் இனிப்பு சுவை கரெக்டாக இருந்தது. சில பேர்த்துக்கு இனிப்பு ரொம்ப ஜாஸ்தி பிடிக்கும், சில பேர்த்துக்கு இனிப்பு கம்மியாக பிடிக்கும். இந்த பார்த்திங்களா, இப்போ சுகர்லாம் கரைஞ்சி நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி இப்போவே பாருங்கள் தலை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நீங்கள் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 கப்பு கிட்டத்தட்ட 2.25 கப்பு வர அளவுக்கு வந்தது. இது 1/4 லிட்டர் அளவுக்கு நம்ம வற்ற வச்சு நல்லா எடுத்துருக்கோம். இந்த பால் எவ்வளோ தூரம் நீங்கள் வற்ற வச்சு நீங்கள் இந்த பாயசத்தில் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம எதுவுமே மில்க் மேடோ வேறு எந்த இதுவுமே கலர் அதாவது நம்ம எதுவுமே சேர்த்துக்கறல. இதுவே சிம்பிளான முறையில் நம்ம பால் பாயசம் செஞ்சுருக்கோம். இது அப்படியே கல்யாண வீட்டு டேஸ்ட்லேயே இருக்குங்க. கல்யாண வீட்டில் எப்படி பாயசம் வைப்பாங்க அந்த டேஸ்ட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதோடு நான் 20 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக சிம்லேயே வச்சு லேசாக பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப முருக விட்டுற வேண்டாம். இப்போ ஒரு 10 நாங்கள் உலர்ந்த திராட்சை சேர்த்துருக்கேன். இதையும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பாயசத்துக்கு ரொம்பலாம் நெய் சேர்க்க வேண்டாம், 1 ஸ்பூனே போதும். நம்ம ஏற்கனவே சேமியா வறுக்க 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இந்த நெய் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்துருக்க முந்திரிக்கு திராட்சையெல்லாம் இதோடு சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸாக வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
நம்மளுடைய அருமையான பால் பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இதில் வந்து நான் மணத்துக்காண்டி எந்த ஒரு ஏலக்காயோ வேறு எந்த கலர் எசன்ஸோ சேர்க்கலை. இதில் வந்து நீங்கள் இந்த பாயசத்தில் வந்து ஒரு பிஞ்ச் வந்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு பிஞ்ச் வந்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கிற போது அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து நல்லா அதிகமாக நம்மளுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம பாயாசம் ரெடி பண்ணி வச்சுருக்கதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இப்போ எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரியே பால் பாயாசம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எல்லோருக்கும் என்னுடைய இனிய தமிழ் வருடப்பிறப்புடைய நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன்.